இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச பொண்ணு ஒருத்தி இருக்கா. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசர் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர் கொடுத்துருப்பேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசர் கொடுத்துருப்பேன். இந்த 2 ப்ரீசரையும் பார்த்தீங்கன்னா அலைட் மாஷன் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு ஒரு ப்ரீசர் இருக்கும், அந்த ப்ரீசரை தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு டயலாக் வரும், அது பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவாக நானே ஆட் பண்ணி தந்திருப்பேன் இந்த பீட்மார்க் ப்ரீசர்லேயே. நீங்கள் அது எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சேஞ்சுமே தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம 1 by 1 இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான ஷேக் அப்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, இந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் இருக்கும். அந்த ரெட் லைனில் வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒயிட் பாயிண்டர் வந்து அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிக்கும், அதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் வரும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருங்க. அதாவது 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அலைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பற்றில பார்த்தீங்கன்னா 2 ஏரோ இருக்கும், 2 டேரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்கும். இதில் ரைட் சைடு ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆகிக்கும். ஜஸ்ட் அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 3 ஆப்ஷன் வரும், அதில் 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து அடுத்த ரெட் லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன், இமேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ அடுத்த ரெட்டில் வச்சுட்டு எகைன் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் இமேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த இமேஜ் எடிட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எக்ஸாம்பிளுக்காக சில இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு இன்னொரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை பேஸ்ட் பண்ணால் இன்னுமே இமேஜோட குவாலிட்டி செம்மையாக இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசர் சொல்லியிருப்பேன், ஷேகர் ப்ரீசர்னு. அந்த ப்ரீசர்லேருந்து காப்பி பண்ணி இதில் டேரெக்டாக பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த சிசி வந்து மறக்காமல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஷேகர் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அதில் இருக்கிறத காப்பி பண்ணி டேரெக்டாக இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஷேகர் ப்ரீசரோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன், அதை செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த ப்ரீசர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐக்கான் இருக்கும் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடு அது ஐக்கான் பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். இப்போ ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த லேயரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னாவே போதும். அங்கே காப்பி பண்ண லேயர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அப்போ தான் இமேஜில் அப்ளை ஆகும். இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும் முன்னே இருந்ததோட. ஓகே, இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஷேக்கப்ட் இதெல்லாம் சிசியூ பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 டைப்பான ஷேக்கப்ட் நான் ஆட் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஷேக்கட் ப்ரீசெட்டை. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அந்த எஃபெக்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு கீழே ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா இதில் எல்லா எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட் எல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க உங்கள் இமேஜை. ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இந்த மாதிரி 1 by 1 இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 4வது இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு 3 இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் 4வது இமேஜுக்கு மட்டும்தான் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் 3 இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு நான் செகண்ட் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4th ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. 4th இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து 4th இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 4th இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து போய்க்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அதோட சைஸ் வந்து இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு டிக்ரீஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும், அவ்வளோதான். இது 4th இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா இமேஜ்லையும் நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும், அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இருக்கும், அது 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட்டில் செகண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க, குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.